ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்ரீரங்காஸ் கிச்சன். நம்ம கிச்சனில் இன்றைக்கி அரைக்கீரை கூட்டு பச்சை மாறாமல் எப்படி செய்யலாங்கிறத வாங்க பார்க்கலாம். ஒரு குக்கரில் 1/4 கப்பு பாசிப்பருப்பு, 1/4 கப்பு துவரம் பருப்பு, இதில் நல்லா 2 தடவை வாஷ் பண்ணிவிட்டு தேவையான அளவு தண்ணி விட்டுட்டு 2 விசில் மட்டும் போதும், விட்டு எடுத்துக்கலாம். அடுப்பு மீடியம் ஃப்ளேம்லேயே இருக்கட்டும். கூட்டுங்கிறதுனால பருப்பு நல்லா குழஞ்சி வந்தால் நல்லாயிருக்கும். பருப்பு நல்லா வெந்து வந்துருச்சு. இப்போ நம்ம கூட்டு செய்ய ஆரம்பிச்சிடலாம். அடுப்பை ஆன் பண்ணிக்கலாம். 1/4 டேபிள் ஸ்பூன் மஞ்சள் தூள், சின்ன வெங்காயத்தையும் ஜீரகத்தையும் இடித்து வச்சுருக்கேன், அதை இதில் சேர்த்துக்கலாம். ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுக்கோங்க. ஒரு கட்டு அரைக்கீரையை பொடியாக கட் பண்ணி நல்லா வாஷ் பண்ணி எடுத்திருக்கேன், அதை இதில் சேர்த்து விட்டுக்கலாம். கீரை உடம்புக்கு ரொம்ப நல்லது, இது அடிக்கடி சேர்த்துக்கோங்க. தேவையான அளவு உப்பு, கீரையிலே உப்பு இருக்கும், உப்பு கொஞ்சம் பார்த்து கரெக்டாக சேர்த்துக்கோங்க. கீரை வேகிறதுக்கு கொஞ்சமாக தண்ணி விட்டுக்கலாம். ஏற்கனவே பருப்பில் கொஞ்சம் தண்ணி இருக்கும், கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. மூடி வைக்க வேணாம், அப்படியே இருக்கட்டும். நல்லா வெந்து வரட்டும். கூட்டு நல்லா வெந்து வந்துருச்சு. இப்போ நம்ம தாளிக்க ஆரம்பிச்சிடலாம். ஒரு சின்ன கடாயில் 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுட்டேன். எண்ணெய் நல்லா சூடானதும் 1 டேபிள் ஸ்பூன் கடுகு. கடுகு நல்லா பொரிஞ்சு வரட்டும். 1 டேபிள் ஸ்பூன் உளுந்தம்பருப்பு. உளுந்தம்பருப்பு செவந்த உடனே 2 வரமிளகாய். வாசனைக்கு பெருங்காயத்தூள். காரம் உங்களுக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க, இன்னும் கூட வேணாலும் போட்டுடலாம். தாளித்ததை கூட்டிலே சேர்த்து விட்டுடலாம். அவ்வளோதான், நம்மளுடைய அரைக்கீரை கூட்டு டேஸ்ட்டாக ரெடி ஆகிடுச்சு. கூட்டு வயிறு புண்ணுக்கெலாம் ரொம்ப நல்லது. வீட்டில் குழந்தைங்களுக்கு கூட நல்லா செஞ்சு கொடுக்கலாம், ரொம்ப நல்லது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பெல் ஐக்கான ஆல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு கரெக்டாக வந்து சேரும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.